ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிளேயர் கேரக்டரை எப்படி வேறு லெவலுக்கு டெலிபோர்ட் பண்ணுறது அண்டு நம்ம பிளேயர் கேரக்டரை ஒரே லெவலில் வேறு லொக்கேஷனுக்கு எப்படி டெலிபோர்ட் பண்ணுறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு வந்து நம்ம ஒரு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்டர் கிளாஸாக க்ரியேட் பண்ணிட்டு ஸோ அதுக்கு வந்து நான் ஜஸ்ட் ஸ்பான் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்பானை ஓப்பன் பண்ணிட்டு அதில் ஒரு பாக்ஸ் கொலிஷன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த கொலிஷன் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பாக்ஸ் கொலிஷன் இது வந்து நான் ஹிடன் இன் கேம் அன்டிக் பண்ணிடுறேன். அப்போ தான் என்னால் செக் பண்ண முடியும் நம்ம எங்கே இருக்குது நம்மளோட ப்ளூ பிரிண்ட்னு. ஸோ இப்போதைக்கு டெஸ்ட் பர்பஸ்க்காக இதை நான் இங்கே வச்சிடுறேன். ஸோ இப்போ நம்ம வேறு லெவலுக்கு ஸ்பான் பண்ணுறதுக்கு வந்து இவனை வந்து ஆன் காம்பனன்ட் பிகின் ஓவர்லேப் ஃபஸ்ட்டு நம்ம இவனை கொடுத்துடலாம். என்னோடய கேரக்டர் நம்ம கேஷ் பண்ணிடலாம். என்னோடய கேரக்டர் வந்து கேஷ் டு பிபி கேஷ் டு ட்ரூப்பர். என்னோடய கேரக்டரை கேஷ் பண்ணிக்கிறேன். கேஷ் பண்ணிவிட்டு ஒரு டிலே ஆட் பண்ணி ஒரு 0.2 செகண்ட் டிலே ஆட் பண்ணிட்டு ஓப்பன் லெவல் பை நேம் கொடுத்துக்கிறேன். ஓப்பன் லெவல் பை நேம். ஸோ நம்ம இப்படி தான் லெவலை டெலிபோர்ட் பண்ண போகிறோம் கேரக்டர் பிளேயரை. ஸோ இப்போ என்னோடய கேரக்டர் வந்து இந்த கொலிஷனில் கொலைட் ஆனால் உடனே நம்ம வந்து டிலே கொடுத்து அடுத்த லெவல் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக உள்ளே வந்து இல்லை இங்கேயே நீங்கள் நேம் செட் பண்ணலாம், லெவலோட நேம் செட் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஒரு நியூ வேரியபிள் கொடுத்து லெவல் நேம்னு ஆட் பண்ணிட்டு இதோட வேரியபிள் வந்து நேமில் கொடுத்துருங்க. நேமில் கொடுத்துட்டு இங்கே செட் பண்ணி வச்சுருங்க. செட் பண்ணிவிட்டு இதை வந்து இன்ஸ்டன்ட் எடிட்டபிளாக மாற்றிடுங்க. ஸோ நம்ம இப்போ வெளியும் நம்மளால் இதை ஒர்க் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் இங்கே ப்ளூ பிரிண்ட் நான் கிளிக் பண்ணும்போது என்னால் இங்கேயே என்னால் நேமை சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ எனக்கு வந்து நியூ மேப் இங்கே இந்த மேப்புக்கு போகணும். ஸோ இதோட நேமை காப்பி பண்ணி நான் இவன்ட்டில் இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ என்னால் நம்மளோட பிளேயர் கேரக்டர் இப்போ இந்த லெவலில் இருக்குது. ஸோ இப்போ நான் அதில் போய் கொள்ளடான உடனே இப்போ நம்ம உடனே வந்து டக்குன்னு இந்த லெவலுக்கு டெலிபோர்ட் ஆகிட்டோம். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் முடிஞ்சு. இப்போ நம்ம வந்து எப்படி பிளேயர் கேரக்டரை வேறு ஒரு லொக்கேஷனுக்கு டெலிபோர்ட் பண்ணுறது சேம், அதாவது இப்போ இதே மேப்பில் வேறு ஒரு லொக்கேஷனுக்கு நான் எப்படி இவனை டெலிபோர்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த மேப் நல்லாயிருக்கு. ஸோ இந்த மேப்லேயே போயிடலாம். இருங்க ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கும் ஒரு ப்ளூ பிரிண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்டர் கிளாஸ் லொக்கேஷன் ஸ்பான் கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் ஸ்பான். ஸோ இதுலேயும் ஒரு பாக்ஸ் கொலிஷன் ஆட் பண்ணிக்கலாம். பாக்ஸ் கொலிஷன் ஆட் பண்ணிவிட்டு இவனை ஹிடன் கேம் வந்து ஃபால்ஸ் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் என்னால் செக் பண்ண முடியும், பார்க்க எங்கே இருக்கான்னு தெரியும். இப்போ வந்து ஆன் காம்பனன்ட் பிகின் ஓவர்லேப் கொடுத்துட்டு ஸோ என்னோடய கேரக்டர் கேஷ் பண்ணுறேன். கேஷ் டு ட்ரூப்பர். ஸோ என்னோடய கேரக்டர் ட்ரூப்பர் இவனை கேஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிக்கிறேன். லொக்கேஷன் கொடுத்துக்கிறேன். லொக்கேஷன் இவனை இதோட வேரியபிள் வந்து நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அப்போ தான் அதோட ட்ரான்ஸ்ஃபர்மேஷனால் கரெக்டாக கெட் பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம கேரக்டரை வந்து செட் ஆக்டர் லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன் சர்ச் பண்ண போகிறோம். லொக்கேஷன் அண்ட் ரொட்டேஷன். ஸோ இப்போ நம்ம வந்து கேரக்டர் இந்த பாக்ஸ் கொலிஷனில் போனால் நம்ம வந்து வேறு லொக்கேஷனுக்கு ரொட்டேஷன் செட் ஆகிடணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம லொக்கேஷனை வந்து கெட் பண்ணிக்கலாம். கெட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இது மூலிமா நம்மளால் லொக்கேஷன் ரொட்டேஷன் தனித்தனியாக எடுத்துக்க முடியும். இப்போ நம்ம டேரெக்டாக ரொட்டேஷன் இதில் கனெக்ட் பண்ணிடலாம். இதில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. இப்போ நம்ம லொக்கேஷன் மட்டும் ட்ரான்ஸ்ஃபார்ம் லொக்கேஷன் இதுலேருந்து நம்ம எடுக்கணும். ட்ரான்ஸ்ஃபார்ம் லொக்கேஷன். ஸோ இப்போ இதிலேருந்து கெட் ஆக்டர் ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் ஒர்க் ஆகும். ஸோ செக் பண்ணி பார்த்துலாமா? இப்போ வந்து அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் பண்ண மாட்டேன். ஸோ இப்போ இவனை வந்து லொக்கேஷனை வந்து இன்ஸ்டன்ட் எடிட்டபிளாகவும் ஷோயிங் 3D விஜிட்டாகவும் கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் எனக்கு வந்து அங்கே விஜிட் ஷோ ஆகும். இப்போ நான் வந்து நம்மளோட பிளேயர் கேரக்டரை வந்து இந்த ப்ளூ பிரிண்ட் இங்கே லொக்கேஷன் இது போடலாம். ஸோ இப்போ இந்த இதை வந்து நம்ம எங்கே மூவ் பண்ணி வைக்கிறோமோ அங்கே வந்து நம்மளோட பிளேயர் கேரக்டர் ஸ்பான் ஆகும். ஸோ இப்போ நான் வந்து இவனை இங்கேருந்து இந்த பாலத்து மேலே
நான் ஸ்பான் பண்ண வைப்போம் கேரக்டரை. ஸோ யா இப்போ நான் இங்கே வச்சிட்டேன். இப்போ நான் பிளேயரை வந்து ப்ளே பண்ணி செக் பண்ணி பார்த்துடலாம் ஒர்க் ஆகுதான்னு. ஸோ இப்போ நான் இங்கே போயிட்டேன். ஸோ இப்போ நான் இங்கே ஸ்பான் இது கொலிஷனுக்குள்ளே போனால் அங்கே நான் ஸ்பான் ஆகணும். ஸோ ஏதோ பக்காக இருக்குது, இருங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா இருக்கா. ஓகே, அதாவது நான் ரிட்டன் நோடு வந்து இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் லொக்கேஷன் நம்ம கரெக்டாக ப்ராப்பர் லொக்கேஷன் கொடுக்கல. ஸோ அதனால் இந்த ரிட்டன் நோடு வந்து நான் கனெக்ட் பண்ண மறந்துட்டேன். சாரி கைஸ். இப்போ மறுபடியும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம வந்து இந்த கொலிஷனுக்குள்ளே போகலாம். ஸோ யா இப்போ நமக்கு வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இன்றைக்கான வீடியோ. நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு எப்படி லெவல் டு லெவல் கேரக்டரை வந்து டெலிபோர்ட் பண்ணுறது அண்டு ஒரே மேப்பில் வேறு லொக்கேஷனுக்கு எப்படி டெலிபோர்ட் பண்ணுறதுன்னு ஒரு இன்றைக்கான ப்ளூ பிரிண்டில் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி நம்ம சேனலில் தொடர்ந்து ஏகப்பட்ட வீடியோ வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்ட் பண்ண மறக்காம அழுத்திச்சு மக்களே. See you நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.